யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ பிப்ரவரி 22 சாம்பியன்ஷிப் ட்ராஃபி ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் இந்தியா டீமில் இளம் வீரர்கள் ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், சுமன் கில், ரவீந்திர ஜடேஜா, ரோஹித் சர்மா, இன்னும் நிறைய இளம் வீரர்கள். ஏன்னா அவங்க இப்போ தான் 19 வயதுக்கு உட்பட்ட உலகக்கோப்பையில் ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்திய டீமில் இடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்திய டீம் நடக்க போகிற வருகின்ற 22 பிப்ரவரி 22 நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியா அபாரமாக தோக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கோப்பை இந்தியாவுக்கு கிடைக்காது. இந்திய டீம் செலக்ட் பண்ணாங்க பார்த்திங்களா, செலக்டர் கமெண்ட்ரி, அவங்கள பாராட்டியே ஆகணும். சூப்பராக டீம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஏண்டா இந்திய டீமில் அதுவும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இளம் வீரர்கள் காத்துக்கிட்டு இருக்கான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. அவனை இந்திய டீமில் சேர்க்க வக்கில்ல. ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், தெலுங்கானாக்காரன், பஞ்சாப்காரன், ஹரியானாக்காரனை கொண்டாந்து இந்திய டீமில் நுழைக்கிற. நீ எதுக்கு இந்தியன் டீம்னு பேர் வைக்கிற? இந்திய டீம்னு பேர் வைக்காதரா, வேறு ஏதாவது பேர் வைங்க. இந்தியன் டீம்னு எதுக்கு பேர் வைக்கிற? வேறு ஏதாவது டீம்னு பேர் வைக்கலாம்ல. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரி நான் ஏற்றுக்கிறேன். இந்திய டீமில் எல்லோரும் தான் கலந்து விளாட்றாங்க. எல்லோரும் எங்கடா கலந்து விளையாடுறீங்க? ஏடா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துவிட்டு, ஒருத்தர் 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துட்டு மீதி நீ திணிக்கிற பூராவே ஹிந்திக்காரன் தான் திணிக்கிற. ஹிந்திக்காரன், கர்நாடகாக்காரன், கேரளாக்காரன், பஞ்சாப்காரன், மணிப்பூர்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், ஆந்திர பிரதேசக்காரன், இவ்வளோ தான் திணிக்கிறீங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்னு பேரை வச்சுக்கிட்டு வெறும் 2 தமிழருக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துவிட்டு மீதி பேரில் வெளி மாநிலத்துக்காரன் தானே திணிக்கிறீங்க. கிரிக்கெட் டீமில் கூட, விளையாட்டுத்துறை, அதாவது இந்திய கிரிக்கெட் டீமில் கூட இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. இந்த பாரு, ஒன்று சொல்கிறேன், மற்ற துறையை விட கிரிக்கெட் துறை, தமிழ்நாடு கிரிக்கெட் துறையில் தான் இந்திய கிரிக்கெட் டீமுக்கு நிறைய வருமானன்றது என்னுடைய உண்மை. இது கிரிக்கெட் விளையாடுற ஒவ்வொரு ரசிகருக்கும் உங்களுக்கு தெரியும். ஐயா, இளம் வீரர்களுக்கு கொடுங்கடா, இளம் வீரர்களுக்கு வழி விடடா. ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், சுமன் கில், விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போங்கப்பா. இளம் வீரர்களுக்கு வழி விடுங்கப்பா. ஏன்ப்பா இளம் வீரர்களுக்கு வழி விட மாட்டேறீங்க? என்ன ரீசனு? அதனால் நீங்கள் சம்பாரித்து வச்சுட்டீங்களே இந்திய டீமில்